அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். மதி ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டு குழந்தைங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே கோவம் வருது சுரேஷுக்கு. பாத்தீங்களா மாமா, இவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சிரிச்சு அப்படி பேசிட்டு இருக்கா, ஆனா என்ன பார்த்தா மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அவ்வளவு கோவப்பட்டு சுரேஷ் பேசுறாங்க. உடனே தங்கராஜ் இங்க பாருடா, பொண்ணுங்க எப்படி தெரியுமா, நம்ம 10% கோவத்தை காட்டினா அவங்க 100% கோவத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம 10% அன்பை காட்டினா அவங்க 100% அன்பை காட்டுவாங்க. பொண்ணுங்களுடைய மென்டாலிட்டி அதுதான்டா சுரேஷ். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ பாரு. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, முதல்ல நீ போயிட்டு மத்திக்கிட்ட மன்னிப்பு கேளுன்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவதான் தப்பு பண்ணா, அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு கொண்டு விட்டா, அது அவளுடைய தப்பு தானே, அவதான் மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க. டேய், நான் சொல்றத கேளுடான்னு சொல்லிட்டு திரும்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மதி கிட்ட மதி நீ போமா, போயிட்டு ரூம்ல தூங்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. குழந்தைய தூக்கிட்டு மதியும் கிளம்பி போயிடுறாங்க. சுரேஷ் முதல்ல இன்னொரு முறை போயிட்டு குளின்னு சொல்றாங்க. மாமா எதுக்காக மாமா, சொல்றேன்ல சொன்னா செய்யடான்னு சொன்னதும் சரி மாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் சுரேஷ் குளிக்க போறாங்க. தங்கராஜ் திட்டம் போடுறத நோட் பண்றாங்க ரேவதி. உடனே ரேவதி, என்னக்கா என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. ஆமா ரேவதி, கரெக்டா சொன்னேன். இன்னைக்கு சுரேஷுக்கும் மதிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்றாங்க. ஏங்க, அது அவங்க வாழ்க்கை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோங்க. நம்ம தலையிட யாரு, ஒரு லெவலுக்கு மேல மத்தவங்களோட பர்சனல நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறைய ரேவதி சொன்னாலும், இங்க பாரு, தங்கராஜோட பிளான் எப்பவுமே சொதுப்பாது. கண்டிப்பா பாரு, இப்படி அடிச்சிட்டு இருக்கவங்க நாளைக்கு ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாங்க. இது நடக்கும் பாருன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னவோங்க, ஏதோ பெரிய பிரச்சனை வரும்னு மட்டும் தோணுது, அது என்ன பிரச்சனைன்றது தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் வராது, நான் சொல்றதுதான் நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதி கிட்ட சொல்றாங்க. ரேவதிக்கும் இதுல விருப்பம் இல்ல, வேற வழி இல்லாம தங்கராஜ் சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீ என்ன பண்ற தெரியுமா, சுரேஷ் எந்த ரூம்ல இருக்கானோ அந்த ரூமுக்கு மதியம் அனுப்பி வைக்கிற போன்னு சொல்றாங்க. ஏங்க, நான் சொல்றேன்ல போன்னு சொன்னதும் சரிங்கன்னு சொல்லிட்டு ரேவதி போய் பாக்குறாங்க. நம்ம மதி குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. மதி பக்கத்து ரூம்ல தான் சுரேஷ் இருக்கான், நீ போயிட்டு அங்க தூங்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. உடனே மதியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. சுரேஷும் ரூம்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே தங்கராஜ் இந்த மாதிரிடா சென்ட் அடிக்கணும், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், அவகிட்ட அன்பா பாசமா பேசுற புரியுதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி மாமா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சுரேஷும் இருக்காங்க. தங்கராஜ் ரூமை விட்டு போனதும் கரெக்டா மதி உள்ள என்டர் ஆகுறாங்க. மதியை பார்த்ததுமே உடனே சுரேஷ் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறாங்க. மதி போயிட்டு பெட்ல ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. சுரேஷ் எப்படி பேசலாம், மாமா சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே சுரேஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மதிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ரூமுக்கு வந்தா கண்டிப்பா சுரேஷ் சண்டை தான் போடுவாங்கன்றது மந்தியோட மென்டாலிட்டி. ஆனா சுரேஷ் சாப்பிட்டியான்னு சொல்லி கேக்குறது மதிக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கிறதுனால மதிக்கு அது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா இல்ல, நம்ம 2 பேரும் தான் ஒன்னா சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு சுரேஷ் இந்த பொண்ணுங்களுக்கு திமுருன்னு சொன்னதும் உடனே மதி மறிச்சு பாக்குறாங்க. பொதுவா நான் ஒன்னும் சொல்லல, பொண்ணுங்கனாவே திமுருதான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதி நான் உங்க அம்மா அப்பாவை வேணுனே லாக்அப்புக்கு வர வைக்கணும்னு நினைக்கலன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுரேஷ் இப்போதைக்கு அதை பேச வேண்டாமே ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. மதியும் அதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இப்ப சுரேஷ் யோசிக்கிறாங்க. மதி அவ்வளவு தூரத்துல உட்காந்துட்டு இருக்கா, பக்கத்துல போலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு உட்காந்து மதியோட கையை பிடிச்சுக்கிட்டு, உன்னுடைய கையும் என்னுடைய கையும் வேற விதமா இருக்குல்ல, கலர் பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். நம்ம இதுக்கு மேல எதுக்காக தள்ளி போடணும், நமக்கு கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது, நம்ம ஏன் இன்னும் வாழ்க்கை தொடங்காம இருக்கோம், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொன்னதோ, உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க, என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன், இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம மதி சொல்றாங்க. இல்ல, அது சொல்ல வரலன்னு சொல்லி இப்ப சுரேஷ் மதி கிட்ட நெருங்கி வராங்க. இது மதிக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருக்கு. உடனே மதி கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. சுரேஷுக்கு நல்லாவே அடிபட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறாங்க. உடனே தங்கராஜ் ரேவதி 2 பேருமே போறாங்க. 2 பேரும் போனதும் என்னாச்சு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேக்குறாங்க. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துகிட்டேன், எனக்கு கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டா மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதும் மதிக்கு பயங்கர கோபம் வருது. மதி முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரேவதி, ஏங்க
முதல்ல நீங்க சுரேஷை கூட்டிட்டு வெளியே போங்க. நான் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது அவங்களுடைய பர்சனல். அதுல நம்ம தலையிடக்கூடாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்கல. முதல்ல இங்கிருந்து போங்கங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உடனே தங்கராஜ் வாட மாப்பிள்ள வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப கதறி அழுதுட்டு இருக்காங்க மதி. ரொம்பவே வருத்தமா ரேவதியோட கைய பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னுடைய லைஃப் ஏன் இப்படி இருக்கு? எனக்கு வாழவே பிடிக்கல. பேசாம செத்து போடலான்னு இருக்கு. இவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே ரேவதி வந்து மதியை கன்வின்ஸ் பண்றாங்க. இங்க பாரு, சுரேஷ் வந்து இப்போ எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருக்கான். அவன் மாமா என்ன சொன்னாலும் அது சரி. அதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா அதை பத்தியெல்லாம் அவன் யோசிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்த நீதான் மாத்தணும் மதி. ஏன் எதுக்கு எடுத்தாலும் அழுகிற? எல்லா விஷயத்திலயும் தைரியமா சண்டை போடுற நீ இந்த விஷயத்திலயும் அப்படி இரு. எனக்கும் கல்யாணம் ஆச்சு. என் புருஷனும் என்னுடைய பெர்மிஷன் இல்லாம தான் என் கூட குடும்பம் நடத்தினாரு. குழந்தைங்களுக்காக வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா உன்னால அப்படி இருக்க முடியாது. உன் புருஷனை மாத்த வேண்டியது உன்னுடைய கண்ட்ரோல் உன்னுடைய கையில இருக்குன்னு சொல்லி மதிக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி சுரேஷ் ஒன்றும் ரொம்ப கெட்டவனெல்லாம் கிடையாது. அவன் நல்லவன் தான். என்ன ஒண்ணு, அவன் யோசிச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டான். அவன் மாமா என்ன சொன்னாலும் அதுதான் சரின்ற மாதிரி யோசிப்பான். அந்த விஷயத்த முதல்ல நீ மாத்துன்னு சொல்லி மதிக்கு புத்திமதி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையுமே மதி ஒண்ணு விடாம கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மதி என்ன செய்ய போறாங்க? சுரேஷ் கிட்ட தங்கராஜ் விஷயமா என்ன பேச போறாங்க? சுரேஷ் மதி பக்கம் வருவாங்களா? இல்ல தங்கராஜ் சொல்ற பேச்சை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்க போறாங்களா? மதி எப்படி சுரேஷை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறாங்க? சுரேஷோட மென்டாலிட்டி மைண்ட் தாட் எல்லாமே மாறி மதி பக்கம் திரும்புமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.